மோட்சம் அடைவதற்கு சரியான வயசு எது? இந்த வயசுல படிக்க வைக்கலாம், இந்த வயசுல கல்யாணம் பண்ணலாம், இந்த வயசுல வேலை பார்க்கலாம். அப்ப எந்த வயசுல மோட்சம் அடையலாம்? அப்ப மோட்சம் அடைகிறதுக்கு சரியான வயது, மோட்சம் அடைதல் வயதுக்கு உட்பட்டதா? ஒண்ணு இல்ல, வயதுக்கு உட்பட்டது இல்ல. வயதுக்கு உட்பட்டது இல்ல. இப்ப நீங்க எல்லாம் சித்த வித்தை மோட்சம் தரக்கூடிய மார்க்கம். இதை பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும், மரணமும் நிகழாது, இனி அடுத்த பிறவியும் நிகழாது அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? சின்ன வயசு பையனுக்கும் இந்த வித்தையை கொடுக்குறீங்க. இப்போ வயது கிடையாதுன்றீங்க. சரி, இப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? ஐயாவுக்கு ஒரு 70-75 வயசு. இப்ப அவர் அதை செய்யறாருன்னா யாரும் கண்டுக்க போறது இல்லை. சரி, அவர் வயசாயிடுச்சு, அவர் செய்யறாரு, நீ அடுத்து அந்த நிலை தானே அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். இப்ப அதே இந்த பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்க, அவனுக்கு வயசு 20-21 வயசு 22 வயசுனா இந்த வயசுல அவனுக்கு அது தேவையா? ஏன்னா அதுக்கு வயது கிடையாது. அது சில நேரங்கள்ல 3 வருஷத்துல 4 வருஷத்துல கூட அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த இப்போ ஒரு அம்மா ஆச்சுல 38 வயசுல டக்குன்னு, அது மாதிரி. அப்ப இது மாதிரியான நிலைப்பாடு. அப்போ மோட்சத்துக்குன்னு தனியா வயசு இருக்கா? இல்ல, மோட்சத்துக்கு வயசு கிடையாது. அப்புறம் அதை எப்படி எடுத்துக்கிறது? இப்ப இந்த குழந்தைக்கு சொல்லித்தரீங்களே, நாளைக்கு எதுனா ஒன்னா நம்ம என்ன செய்யறது? அது எப்படி அது மோட்சத்துக்கு போயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கிறதா? எப்படி எடுத்துக்கிறது? கர்மாவுடைய செயின், அதனுடைய சங்கிலி தொடர்பு அந்த மாதிரி வருது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, கர்ம வினை பிரகாரம் தான் ஞானமும் மோட்சமும் அப்படின்னா, ஆனா சாமி இங்க ஒரு இடத்துல என்ன செய்யறாருன்னா உடைக்கிறாரு அதை. ஆமா, கர்மாவை உடைக்கிறாரு. இந்த இந்த வித்தை எல்லாருக்கும் பொதுவானதுன்றார். அப்ப அங்க கர்மாவை கட் பண்ணிடுறார், எல்லாருக்கும் பொதுவானது. ஏன் இந்த 10 பேர் உள்ள இருக்கான், அந்த 100 பேர் வெளியில இருக்கான் அப்படின்னா, அதுக்கு காரண காரியம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம உள்ள இருக்கோமா என்ற சிந்தனை இருக்கு. அவன் ஏன் வெளியில இருக்கான்னா அந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம உள்ள வந்துட்டா அந்த வேலையை பார்க்கணும், அவன் வெளியில இருக்கான், வரும்போது அவன் இதை பார்த்துக்கிறான் அப்படின்னு இருக்கு. இப்ப அதை அங்க உடைக்கிறார். எப்படி சொல்லி உடைக்கிறார்னா, இந்த வித்தையை நாம் சொன்னது போல் சரியாக பயிற்சி செய்பவனை நாம் கவனிக்கிறோம் சொல்லி முடிச்சிடறார். அந்த ஒரு வார்த்தையில அதை உடைச்சு முடிச்சிட்டார். அதை மற்ற ஆளுகளை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டார். சரி, இருந்தாலும் கூட இப்ப கேள்வி, ஒரு 5 வயசு 6 வயசு பசங்க அதை செய்யறானுங்க. நம்ம மார்க்கத்துலதான் அப்படி இருக்கு. வேற எந்த மார்க்கத்திலையும் போய் குழந்தைகளை கூட்டிட்டு போயோ இல்ல சின்ன பசங்களை கூட்டிட்டு போயோ பயிற்சியை சொல்லி கொடுத்தோ கற்றுக் கொடுத்தோ இதைத்தான் நீங்க பழகணும்னு யாரும் கட்டாயப்படுத்தி சொல்றதும் இல்லை, எதுவும் இல்லை. நம்மளும் கட்டாயப்படுத்தி சொல்றது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இப்ப அப்படி ஒரு குழந்தை செய்து நாளைக்கு ஒரு நிலையை அடைஞ்சிருச்சுன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? நம்மளுடைய மனநிலை என்ன? இருந்திருக்கு இருந்திருக்கு கிடையாது. ஆமா 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 கிடையாது, உண்மை. பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிலை எல்லாருக்கும் எந்த டைம்ல கிடைக்கும் எப்ப கிடைக்கும் நமக்கு தெரியாது, தெரியாம தான் பண்ணிட்டு. அப்படி அது நடக்குதுன்னும் போது போறதும் வர்றதும் முடியும்னு சொல்றோம் இல்லைங்களா? சமாதின்றது ஒரு ஸ்டேட் தான், அது மரணத்தோட நம்ம ஒப்பிட முடியாது. ஆமா, அதனால பண்ணிட்டு போயிட்டு வந்துருவோம். டெய்லியுமே சமாதி நிலை கிடைக்கலாம். அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதான் நானும் கேட்கிறேன். அதான் நானும் கேட்கிறேன். இப்போ சாமி பாத்துக்கிறாரு.
கொடுக்குறாரு. அதைத்தான் இப்ப அம்மா சொன்னாங்க. சாவி வந்து சாமி சக்தி இல்லைன்னா நீங்க குழந்தைங்க கொடுத்தா கூட உடனே சமாதி ஆகாது. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கொண்டு போய் நம்ம இடத்துல 44 வயசு ஆகுதுன்னா இதுக்கு மேல எப்போ சமாதி ஆகுதோ அப்படிதான் கடமை இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் சமாதி ஆகாது. அது வரைக்கும் உங்களை இப்படிதான் வச்சிருப்பாரு. ஆனா ஒன்னும் ஆகாது இந்த மாற்றத்துல. இப்ப நீங்க ஐயா சொன்ன பதிலு நான் ஏத்துக்கிறேன், சரவணன் ஏத்துக்கிறாரு, கன்னியாயா ஏத்துக்கிறாரு. நமக்கு இது டீட்டெயில் ஃபுல்லா தெரியும். இப்போ இந்த கேள்விக்கான பதில் உரிய நபர்கள் வெளியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரே கேள்வி, என் பிள்ளைக்கு 10 வயசுல சித்தவித்தை கொடுத்தேன்னா அவன் 12 வயசுல சமாதி ஆயிட்டானா அதுக்கு பேரு மோட்சமா, இல்ல நான் பிள்ளைய விட்டுட்டேனா, எனக்கு சரியான விடை தெரியணும்ன்றதுதான் அவங்களுடைய கேள்வி. நியாயமான கேள்வியா இல்லையா? ஆமா. ஜபம் பண்ணிட்டு தற்கொலைக்கு சமம் இல்லையான்னு அவர் கேட்டாராம். கூப்பிடுவாங்க, நான் பதில் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, நான் ஒரு இடத்துல வெட்டிக்கிறேன். இங்க இடத்துல வந்து விதி மதின்னு நம்ம ரெண்டு பரம்பரையா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு சர்க்கிள் ஒண்ணு உண்டு, தோற்றம் முடிவு. இங்க இந்த விதியை நாம் மதியாத எழுதுகிறோம். மதி என்கிற பயிற்சி நம்ம லைஃபோட எண்டு வரும்போது பயிற்சியாளனா நீ சேஃப்டியா லாக்கர் அதான் அதை இப்ப அம்மா சொன்னாங்க, நம்ம எல்லாரையும் சாமி பயிற்சியாளரா தான் வச்சிருக்காரு. வீர காலம் என்னுடைய ஆயுளுக்கு மேல என்னால இந்த உலகத்துக்கோ இந்த உலகத்தால எனக்கு எந்த நன்மையும் இல்லை வந்தகாரு முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு கேட்டு ஒண்ணு இருக்கு. வித்தை தெரிஞ்சவன் ரைட்ல தெரிஞ்சிடறான். வித்தியே இல்லாத இதை பத்தி எந்த அறிவும் ஆத்மம் இல்லாத மீண்டும் அதான் என்னுடைய ஒரு அங்க வந்து விதியை மதி வெல்லுகிறது. அந்த மதிங்கிறது நம்ம மனம் சொல்லி அதுல இருந்து இருக்கக்கூடிய இந்த விதி. கரெக்ட். இது எதுவுமே அவன் ஏத்துக்க மாட்டானே இல்லையா? இல்ல, அதுதான் இப்ப நீங்க சொன்னதை முதலே சொன்னேன். சாமி எனக்கு பிரத்தியார பத்தி எந்த சிந்தனை இல்லைன்ட்டார். வித்து, அதாவது ஸ்கூல்ல சேர்ந்தவன் படிக்கிறானா இல்லையான்னு மட்டும்தான் நான் பார்ப்பேன். வர்றவன் ஸ்கூலுக்கு வராதவனை பத்தி எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாதுன்ட்டார். இப்ப ஸ்கூலுக்கு வராதவனை பத்தி சாமிக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு வர 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 விருப்பம் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் கொடுத்தா நான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்துக்குவேன்னா, அப்போ ஒரு ஆசிரியருடைய கடமை என்னன்னா பதில் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த ஸ்கூல் சரியில்லாத ஸ்கூல்னு அவன் என்ன செஞ்சிருவான்? நம்மள பாதிக்காது. இருக்கு இருக்கு. நெல்லு பயிருக்கு 3 மாசம், வருஷம் வாழைக்கு 1 வருஷம், கருப்புக்கு 1 வருஷம், தென்னைக்கு 2 வருஷம். அதனுடைய பலன் எப்பப்ப அது கொடுக்கணும், பலன் எப்ப முடியுதோ அன்னைக்கு முடிஞ்சது. இஷ்டம் இருந்து வரவங்களுக்கு சொல்லி தரலாம், பயிற்சி பண்ணி அவன் தீர்மானிக்கணும். நல்லதா கேட்டதா இல்ல நம்மால தீர்மானம் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு நல்லது அவனுக்கு பெட்டர். கரெக்ட். அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமா இருக்கிறவங்க, அப்புறம் ஆர்டிஸ்டிக் ட்ரைனிங்க்கு இதெல்லாம் நிறைய நம்ம ஏற்கனவே படிச்சு ரிசர்ச் பண்ணுறோம். சொன்னாங்கன்னா லா சோல் ஒன்று இருக்கு, ஆன்ம விதி. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் டிசைட் பண்றது இல்லை. இப்போ நம்ம இப்ப இந்த பயிற்சி எடுத்து நடுவுலயே சீக்கிரமா ஆரம்பம் கூட சொல்றது என்னன்னா, நான் வந்தது இதுக்குதான், என்னோட வேலை இதுதான், மற்றதெல்லாம் நான் பண்றதுதான் வேற எதுவும். அப்ப என் வேலையை நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். நீங்க சொன்னீங்க அதேதான், அவங்க கூட அதேதான் சொல்லி அனுபவத்திலையும் நம்ம கண்ணார பார்க்கணும். அப்ப அந்த அண்ணா எதுக்கு வந்ததோ அந்த வேலையை மட்டும்தான் அது பார்க்கணும். இப்ப நீங்க நம்ம சொல்றோம் 5 வயசுல பண்ணா அது என்னோட குழந்தை அப்படின்னப்போ சாமி நம்ம தெளிவா யாருன்னு சொல்லிட்டாரு, அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னோட குழந்தைன்ற உரிமையிலே உனக்கு கிடையாது. அப்ப வந்ததுன்னா அது எதுக்கு வந்ததுன்னா ஒன்லி விதைக்காக வந்துருக்கும். வந்துட்டு அது வேலை அது முடிக்கணும், இந்த டைம்ல நான் முடிக்கணும்னா முடிச்சுட்டு கிளம்பு அப்படி எடுத்துக்கலாம்.
ஏன்னா இது நான் சொந்த அனுபவத்தில் தம்பி விஷயத்துல நம்ம பார்த்தோம். அதுக்காக சொல்லுவேன். கரெக்ட். இப்போ அம்மா அப்பா விட்டுருவோம். பொதுவாகவே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு 5 வயசு 6 வயசு வித்தையை கொடுக்குறோம், 7 வயசு கொடுத்தா ஒரு 12 வயசுல அது சித்ரா அப்படி பார்க்குது. 12 வயசுல அது சமாதி ஆயிடுச்சுன்னா இப்போ கேள்வி, அது இது மோட்சம் தரக்கூடிய மார்க்கம் சொல்லித்தானே நம்ம கொடுக்குறோம் எல்லாத்துக்கும், சரியா? இதுக்குள்ள குழந்தையும் இருக்கு. இப்போ பொதுவான தாய் தகப்பனை விட்டுருவோம். பொதுவா இருக்கவங்களுடைய கேள்வி, இந்த வயசுல இந்த குழந்தைக்கு இந்த மோட்ச நிலை தேவையா? இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி. இதுக்கு நம்ம 1000 பதில் வச்சிருக்கோம். ஆமா, இதுக்கு நம்ம 1000 பதில் வச்சிருக்கோம். ஆமா, இப்ப அம்மா சொன்ன மாதிரி அவ்வளவு பதில் நம்ம சொல்லலாம். அது வந்த வேலையை முடிச்சிருச்சு, போயிடுச்சு, அது பண்ணிருச்சு, இது பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு சரியான பதில் நம்ம கொடுக்கணும். ஏத்துக்கிறோமா? இப்போ வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிருக்கோம், நம்ம ஒரு பந்தத்தோட இருக்கோம். அந்த குழந்தைக்கு எந்த பந்தமே இல்லாம தானே போகுது. அதனால யாரும் பாதிக்க போகுது. சமூகத்துல வாழ்த்துற கூட தீர்க்காசாரு அப்படின்னு தான் சொல்லி வாழ்த்துறாங்க. அது பொய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, கரெக்ட். இப்போ குரு லைட்டா பிடிச்சிட்டார். என்னன்னா, என்ன சொன்னீங்க? அந்த குழந்தைக்கு வந்து எந்த பந்தமுமே இல்லையே, நம்ம தானே பந்தத்தை பிடிச்சிருக்கோம். ஆமா, அது இறந்து போனா அது ஜீவன் அது போயிடுது. நம்ம அவங்க பெற்றவங்க தான் நம்ம பிள்ளை இருந்துச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்ட். அது கரெக்ட். இப்போ ஒரு 6-7 வயசுல ஒரு பையனுக்கு, ஒரு குழந்தைக்கு வித்தை கொடுக்குறோம், சரியா? இப்ப இங்க தீட்சை இப்ப அம்மா வாங்குறாங்க, அவங்களுடைய வயசு இப்போ ஒரு 40-43 வயசுன்னு வச்சுக்கோம். இப்போ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க, அவங்களுடைய கொஸ்டின்லாம் நம்ம கிளியர் பண்ணுவோம். அவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லுவாங்க, இது அந்த நோக்கத்தை தருது அப்படின்னு சொல்லுவோம். அதை அவங்க படிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, 4 பேர்கிட்ட அதை கேள்விப்பட்டிருப்பாங்க. அதன் நிமித்தம் உள்ள வந்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு, அதனால அதை அவங்க செஞ்சுட்டாங்க. என்னன்னா, இந்த மார்க்கம் மோட்சம் தரும், அதற்கான வாய்ப்பு இருக்கு, இத்தனை பேர் இதுக்கு முன்னாடி அதை அட்டன் பண்ணியிருக்காங்க, அது கிடைச்சிருக்கு அப்படின்றது. இத்தனை பேர் அட்டன் பண்ணாங்களே, நம்ம போய் யாராவது பிறந்திருக்காங்களான்னு எங்கேயாவது பார்த்தோமா? நமக்கு தெரியுமா? இல்லை பிறக்கவே இல்லைன்னு ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு அடையாள சீட்டு ஏதாவது இருக்கா? இல்லை இப்படியான கேள்விகள் வரக்கூடிய காலகட்டம் நெருங்கிறதுனால இனி அடுத்து அந்த கேள்விதான் வரும். நீங்க யாராவது இத்தனை சித்த வித்தியார்த்திகள் இருக்கீங்களே, நீங்க போய் இத்தனை பேர் சமாதி வச்சீங்களே, இவங்கெல்லாம் எங்கேயுமே பிறக்கல அப்படின்றதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கா, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா? அங்கங்க மதுரையில கூட ஒரு சமாதி ஓபன் பண்ணா 200 வருஷம் முதல்ல வச்சதை விட உங்களுக்கு முடி வளர்ந்துட்டு நகரம் வளர்ந்துட்டு ஓபன்லயே பாக்குறோம். சரி, அது ஒண்ணு ஓகே, அது பாஸ். அடுத்து அது மாதிரி அப்பப்போ அங்கங்க நடக்குது இல்லையா, நிகழ்வு இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்ப அது வந்து தெரிஞ்சது தெரியாதது தெரியாதது தெரியாதது. இப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? இப்ப நம்ம என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஐயோ எதுவும் சொல்லிடாதீங்க, இது கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யறோம். நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னா, ஐயோ இது உண்மையாலுமே மோட்சம் தரக்கூடிய மார்க்கம் தான், நீங்க எதுவும் மாத்தி கீத்தி சொல்லிடாதீங்க, நீங்க சொல்லிட போறீங்க, இதெல்லாம் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, நீங்க என்னத்தையா சொல்லிடாதீங்க, அங்கிட்டு 100 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யறோம், சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லை. உண்மையாலுமே இந்த கேள்வியெல்லாம் வரும், வரக்கூடிய காலகட்டம் தான் அது. அது யாரு? அவரே தான் என்ன செய்யறாரு, தூண்டி விடுறாரு, கேளு, ஏன்னா காலம் அப்படிதான் வருது, நீ தெளிவுக்காக கேளு அப்படின்னு. இப்ப 6-7 வயசுல ஒரு பையனுக்கு, ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு, யாரோ ஒருத்தருக்கு வித்தைய கொடுக்குறோம். இப்ப அம்மாவுக்கு 43 வயசுல நான் கொடுக்க வேண்டிய விளக்கம்லாம் கொடுத்தா தான் என்ன செய்வாங்க, வித்தை எடுத்துக்குவாங்க. நான் அந்த 7 வயசு பையனுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்லை. இப்ப சித்ரா மகங்க 2 பேரும் கொடுத்தான், 2 பேருமே 5 வயசு 6 வயசுன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் கொடுத்தான், சின்ன பசங்க தான். இப்ப அவ்வளவு பேருக்கு அவ்வளவு விஷயம் பேசினேன், அந்த பயல்கள்கிட்ட ஏதாவது பேசினேன்னா இல்லை. அந்த 2 பேருக்கு என்ன செஞ்சோம், வித்தை கொடுத்தோம். இப்போ அம்மாவனுடைய நோக்கம் என்ன? மோட்சம் அடைவது, மரணம் இல்ல பெருவாழ்வு. பசங்களுடைய நோக்கம் என்ன?
சித்த பண்ணணும். அதுதான் தெரியும். ஒண்ணு கத்து கொடுத்தாங்க, அதை சிறப்பா செய்யணும். இப்போ இந்த பொருள் அந்த பசங்களுக்குள்ள போயிடுச்சு, சரியா? நல்லா கவனிக்கணும். இப்ப அந்த பொருள் அந்த பசங்களுக்கு போயிடுச்சு 6 வயசு 7 வயசுல. இப்ப இந்த பொருள் அவங்கள என்ன செய்யுதுன்னா, அவங்க எப்ப இது எதுக்காக வந்ததுன்னு உணர்ற வரைக்கும் யாரை பாதுகாக்குது? அவங்கள பாதுகாக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. 7 வயசுல கொடுத்தோம், அவனுக்கு அந்த சிந்தனை எப்ப வரும்? 20லயும் வரும். சொல்ல முடியாதுல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் 20லயும் வரும். எங்கேயாவது அடி வாங்கினானா வரும், சிந்தனை வரும், ஆகா இது என்னடா அப்படின்னு. அப்ப ஏதோ ஒண்ணு கத்து கொடுத்தாங்கல்ல அப்படின்றதும் வரும். வேற பாதைக்கு போகாத மாதிரி அது என்ன செய்யும்? பாதுகாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கும். வித்தை தான் அவன் என்ன செய்யும்? பாதுகாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப எப்ப அந்த சிந்தனை வருதோ அப்ப இந்த பொருள் நமக்குள்ள இருந்தது, இதை நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம எதுலையும் மாட்ட மாட்டோம், சிக்க மாட்டோம், வந்துரும் அப்படின்னு. ஆனா உண்மையாலுமே இந்த பொருள் என்ன செய்ய போகுது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் அவன் என்ன செய்வான்? ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவான். அது வரையும் அவனுக்குள்ள வித்தை இருக்கும், வித்தைக்குள்ள அவன் இருப்பான். இது ரெண்டும் தான் நடந்துகிட்டே இருக்கும், சரியா? சரி, இது ஓகே. ஒருவேளை அவன் சமாதி ஆயிட்டா, நீங்க முன்னாடியே சொல்லிருக்கீங்க மனுஷனோட கால அளவு வந்து 120 வயசா, அது அது முடியற வரையும் பிறகு சுழற்சி போயிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு அது கடைசி அந்த டைமா எழுதிக்கலாம். அது கரெக்ட். ஒரு ஜாதக ரீதியா ஒரு 120 ஜாதக கணிப்பு 120 ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படித்தான் குறிச்சு வந்திருக்காங்கல்ல. இப்போ அந்த அடிப்படையில 120 80 வயசுல ஒருத்தர் அட்டன் பண்ணிட்டார் இல்லையா? மிச்சம் இருக்கிறது அடுத்து கண்டினியூ. இது இப்படிதான் சைக்கிளிங்ல வரும். இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். இது இப்படிதான் சைக்கிளிங்ல வரும். இப்போ இந்த பையன் 7 வயசுல வித்தை வாங்கி 12 வயசுல சமாதியை அட்டன் பண்ணிட்டார். இயற்கையாவே நடக்குது. ஏன் அங்கங்க போறீங்க? வேலூர்ல அப்படித்தானே ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம ஏஜி பழனி கொடுத்தாரு இல்லையா? தண்ணில அப்படி ஒண்ணு நடந்தது இல்லையா? ஆமா. இதெல்லாம் அந்த கணக்கு. எந்த கணக்குன்னா, அவருடைய கால பிரகாரம், பிறந்த அந்த கால பிரகாரம் அவர் வந்து அந்த 22 வயசு வரையும் தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு. இந்த உடம்புக்கான கணக்கு, ஜீவனை விட்டுருங்க, இந்த உடம்புக்கான கணக்கு. அந்த 22 வயசுக்குள்ள இவர் என்ன செய்யறாரு? 19வது வயசுல அந்த வித்தைக்குள்ள வந்துடுறாரு. ஆமா, இது நடந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த 22 வரும்போது என்ன ஆயிருது? அவரு சமாதி ஆயிடுறாரு. அப்ப நம்ம வித்தை மரணத்தை வெல்லக்கூடிய வித்தையா, மரணத்தை கொடுக்கக்கூடிய வித்தையா? அப்புறம் ஏன் அவர் ஆனாரு? மரணத்தை, அதாவது அவர் மரணிக்கல, ஆனா ஏன் ஆனாரு? இது வந்து இப்ப அந்த பையன் சாதாரண பையன் வச்சுக்கோங்க, 22 வயசுல அவருக்கு என்ன ஆயிருக்கும்? மரணம் நிகழ்ந்திருக்கும் இல்லையா? இந்த மார்க்கத்துல இல்லைன்னா. இப்ப அவர் சமாதி ஆயிட்டாரு, ஜல சமாதி, அந்த சமாதின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம்? கொண்டு போய் வச்சாச்சு, சரியா? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சித்த வித்தை என்பது இப்ப 22னா இதை 25ஆ ஆக்கக்கூடிய வல்லமை உடையது. இன்னொரு 5 வருஷம் தள்ளி போடலாம் அப்படின்ற வல்லமை உடையது. இப்ப ஏன் அது நடந்தது? கேட்கணும், யோசிக்கணும். ஏன்னா எல்லாமே நமக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் தான். உச்சநிலைக்கு போகும்போது அந்த கடல் மாதிரி ஒரு கடல் கரையில நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப தெரியுது இந்த உலக வாழ்க்கையில வாழணும், நம்ம மேல போகலாம் என்பது அவங்க முடிவு எடுக்கிறது தான். வாழணும்னா இன்னும் கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கூட போகலாம். வேணாம் முடிச்சுட்டு கரெக்டா சம்திங் அதை மதில் மேல் போன மாதிரி. அதாவது கரெக்டான பதில் என்னன்னா, அவர் 19 வயசுல வாங்கினார், அங்கிட்டு 22 வயசா 2 வருஷம் அவர் பயிற்சி பண்றார். அவனுக்கு என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா புத்தி வேலை செஞ்சிருச்சு, தெளிவான புத்தி டங்குன்னு பெல் அடிச்சிருச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் குரு மாதம் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கல, சின்ன பையன் தானே, கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை இல்லை, எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது, இல்லை பேரண்ட்ஸுக்கு தான் எல்லாமே இருக்கு. அப்போ ஃப்ரீயா அது ஸ்ட்ரெயிட்டா போய் அடிக்கும். அடிச்ச உடனே நீங்க என்ன உள்ள வச்சீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதன் நிமித்தம் நடக்கக்கூடியதுதான். புரியுதா? இப்ப அது சின்ன குழந்தைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்னம்மா? நீங்க
கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அது எல்லா குழந்தைங்களுக்கும் நடந்திருக்குல்ல, கமிட்மெண்ட் ஆகாத குழந்தைங்க. நடக்கல. அதுதான் நான் ஆசிரமத்தை உதாரணம் சொன்னேன். சொன்னா இல்லையா, அங்க எத்தனை குழந்தைகள் இருக்கு, நம்மளை விட அதிகமா பயிற்சி செய்யக்கூடியவங்க, தெளிவா இருக்கக்கூடியவங்க, ரொம்ப பிளைனா இருக்கக்கூடியவங்க, எந்த கமிட்மெண்ட்லயுமே அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அவங்க மெயின் வேலையே ஜெபம் செய்வது, அறிவு, அது உலக அறிவுக்காக எதையாவது படிக்கிறது, ஜெபம் செய்யறது, வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. குழந்தைகள் சொல்றேன், குழந்தைகளுக்கு அங்க ஏதாவது வேலை இருக்கா? ஒரு வேலையும் கிடையாது. அப்படின்னா டெய்லி ஒண்ணு ஆகணும். நான் சொல்லித்தானே இருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா அது நடக்கிறது இல்லைல்ல. அது ஏன் நடக்கிறது இல்லை? சமுதாயத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட சமுதாயம் அவங்க உதாரணமாச்சு நம்ம ஒரு சமுதாயத்தை இப்படி எடுத்துக்கலாம். அவர்கள் வந்து இந்த சூரிய சுந்தரம் மாதிரியா வச்சுக்கலாம். இருக்கணும் உலகம் மக்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய எப்படி சொல்றது, ஒரு உணர்வு வரும்போது தான் சமாதி ஆகும். உணர்வு வரும்போது தான் சமாதி ஆகும். ஆமா, உணர்வு வராம ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். அதுதான் நான் முதல் சொன்னது. குழந்தைக்கு அந்த ஏழாவது போயிடுறாங்க, திரும்பி வந்து லோக காரியங்களை பார்த்துக்கிறாங்க. அங்க வந்து பொதுநலம் மட்டும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 20 வயசுல வேலை செய்யலாம், பட் 5 வயசுல எல்லாம் அதை பத்தி யோசிக்கலாம். அதான் சொன்னேனே, அது யோசிக்காது. ஆனா இது நடக்குது. அதான் ஏன் நடக்குது? இப்ப அந்த வயசுல புத்தி வேலை செஞ்சதுனால அவர் டக்குன்னு கமாண்ட் கொடுத்துட்டாரு, அதனால ஆயிடுச்சு. ஓகே, எல்லாமே வேலை செய்யுது. ஓகே, 5 வயசு 6 வயசு 7 வயசுன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, கிடைக்கிறத வச்சு விளையாண்டுட்டு படிக்கிறத படிச்சுட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கிற வயசு தானே. இப்ப வித்தையை கொடுத்தாலும் அவர் என்ன செய்வாரு? விளையாட்டு வாக்குல சும்மா நம்மளோட உட்காந்து அன்னைக்கு உட்காந்து எழுதிட்டு இருந்தான். என்னடா போய் ஜெபம் பண்ணலையா அப்படின்னா, படிக்கணும் அப்படின்ட்டான். யாரு? தம்பி. உள்ள படிக்கணும் அப்படின்ட்டான். இப்ப அவனை நம்ம வம்பா போய் நீ போய் வித்தை பண்ணு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனுடைய மனசு என்ன சொல்லுது? எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் படிக்கிறது, எழுதுறது, அதை கூட இங்க வந்து உட்காந்து நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. இதே 12 வயசா இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? அதை மூடி வை, நீ போய் என்ன செய்ய, ஜெபிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்ல அவனுக்கே கூட அந்த அறிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 12 வயசு 20 வயசுல அந்த புத்தி தெளிவு வந்து நடக்கக்கூடிய விஷயம் 6-7 வயசுல நடந்தா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் கேள்வி. ஏன்னா எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்கு, இல்லை இனிமேல் குழந்தைகள் பிறக்கும், அதை நம்ம வளர்ப்போம். இல்லை இன்னும் இது பல்கி பெருகும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கேள்வி வரும். உட்காருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கேள்வி வரும். இதுக்கு என்ன பதில் நம்மள்கிட்ட இருக்கு? அப்படித்தான் நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கேட்பாங்க. அதை அனுப்புறது யாரு? சாமி தான் அனுப்புவார். அவர் தான் அனுப்புவார். ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான், நீ பின்னாடியே போய் இதை கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். பதில் யாரு கொடுக்குறா? அவரே தான் கொடுப்பார். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உக்காந்துருக்கீங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டா மோட்சம், வண்டியில ஏறியாச்சு, நேரா ஃப்ளைட்டு பறந்துகிட்டு இருக்கு. ஆமா, நேரா மேல போயிடும், அவ்வளவுதான் அப்படின்னு. குழந்தைங்க அப்படி இல்லை இல்லையா? குழந்தைங்க அப்படி இல்லை. நம்ம ஏறின ஃப்ளைட்லயே அதுகளே என்ன செஞ்சிருக்கோம்? ஏத்தி இருக்கோம். நம்ம இலக்கை நோக்கி உக்காந்துருக்கோம், அதுக இடது வலதும் ட்ராக் பார்த்து வந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் ரசிச்சு எல்லாம். பசங்களை வந்து நாம தான் கொண்டு வரோம். வந்து நாம வந்து நம்ம ஊர்ல இருந்து நாம வரோம். பசங்களை வந்து நம்ம அப்பா அம்மா வலுத்த டைம்ல கொண்டு வரோம். ஆமா, உணர்வே வந்துருக்கு. அதை பசங்க எந்த உணர்வு? இப்போ அதான் சொன்னேனே நான். இப்போ அதான் படிக்கிறேன்ட்டான். அப்பனா அவனுக்கு அந்த இது இல்லை. ஆனா வித்தை உள்ள இருக்கு. அதுதான் அதை வந்து பாதுகாப்பா அதை அவனை கொண்டு வருது. எத்தனை வயசு வரையும்? 12 வயசு வரையும், 16 வயசு வரையும் பாதுகாப்பா கொண்டு வந்துகிட்டு இருக்கு. நான் கேட்கறது 6 வயசு 7 வயசுல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? பதில் என்ன? தெய்வ குழந்தை. நல்ல பதில், அருமையான. அப்படி போயிட்டா நம்மள்ட்ட கேள்வியே வராதுமா. நம்மள்ட்ட கேள்வியே வராது. இப்ப இதே 7 வயசுல வித்தை வாங்கின பையன் எங்கேயாவது தடிக்கி விழுந்துட்டான், அடிபட்டு போச்சு, இல்ல நான் இந்த பதில தாமா சொன்னேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுட்டாங்க. உலகத்துல இருக்கட்டும். உலகத்துல மரணம் நிகழாம இருக்கு, நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அது மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 20 வயசுல உங்க பையன் சமாதி ஆயிட்டான். இதே பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எப்ப தெரியுமா கேட்டேன்? அந்த வேலூர்ல இதே சம்பவம் நடக்கும்போது
நான் சொல்லும்போது அதான் அதை விதின்ட்டு போயிடுவீங்கல்ல, அப்ப இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்கன்னு நான் தான் பேசினேன். பேசும்போது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறோம். அது சம்பந்தமா பேசும்போது அதிகாரிகள்கிட்டலாம் நம்ம வந்து அதை எடுத்து சொல்றோம். சொல்லும்போது அவங்களுக்கு அதெல்லாம் ஏற்புடையதா இல்லை. அப்படி நடந்திருந்தா கூட நாங்க ஏத்துக்கிட்டு இருப்போம். ஆமா, அதுதான் இப்ப விஷயம். நடக்கல அப்படின்றதுதான் அதனுடைய இது. ஏன்னா நம்ம மீசையை முறுக்கி விட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை செய்யலைன்னா பேசாம இருக்கலாம் இல்லையா? நமக்கு அது நம்மளோட விட்டுருங்க. குழந்தைங்களை அதுல கணக்குல சேர்க்க முடியாதுங்க. நம்மளுக்கு தெரியும் அந்த குழந்தை வந்து சமாதி அடைஞ்சதுன்னா அது கர்ப்பை அடையுது, நல்ல மோட்சத்துக்கு போகுதுன்றது நம்ம ஏற்றுக்குவோம். அந்த பக்குவம் நம்ம அடைஞ்சிருக்கிறதுனால. ஆனா வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான மாயை வந்து அதை ஏற்றுக்காது. ரெண்டுமே கன்ஃபியூஷனா இருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகியிருந்தாலும் ஏற்றுக்கும் பரவாயில்ல, ஆனா இது இப்படி போய் செய்வோம் அப்படி போய் செய்யும் போது அந்த மாயைக்குள்ள அவர் சிக்கி இருக்கும்போது மையப்புள்ளி மாயை தானே. கரெக்ட். இப்ப அவங்களுக்கும் மாயை, நமக்கும் மாயை, எல்லாமே மாயை. மாயையினுடைய தோற்றமா தான் எல்லாத்தையுமே பார்க்கிறோம். இங்கே ரிசல்ட் என்ன? பதில் அதாங்க கேட்கிறேன் நான். பதில் என்ன? அந்த மாதிரி ஒரு சமாதி நிகழ்ந்திருக்கு. 12 வயசு இல்லாம 6 வயசுல எல்லாம் சமாதி நிகழ்ந்திருக்கு. 3 வயசு, 4 வயசுல, 5 வயசுல எல்லாம் நடந்திருக்கு. ஆமா, அதுவும் நடந்திருக்கு. சித்த வித்யார்த்தி செல்வையா இருக்கும்போது நடந்த சம்பவம். சித்த வித்யார்த்தி அவங்க கணவன் மனைவி வித்தை வாங்கியிருக்காங்க. அவங்க குழந்தைங்க 4 வயசு 5 வயசு கும்பளை பிள்ளைங்க 2 பேருக்கும் வித்தை கொடுத்துருக்காரு. அவங்க பயணிக்கிறாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, போவாங்க, வர்றாங்க. சரியா? இப்போ இங்கே நீங்க நல்லா கவனிக்கணும். இது இப்போ சாதாரணமா இருந்த சித்ரா பயப்படக்கூடாது. புரியுதா? இது சாதாரணமா நடக்கலை, சாதாரணமா நடந்ததில்லை. அவங்க கார்ல எங்கேயோ போறாங்க, ஒரு பயணம். இது எல்லாருடைய தெளிவுக்காக தான். கார்ல எங்கேயோ பயணம் போறாங்க. போற இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்ல தகப்பையும் தப்பிட்டாரு, தாய் தப்பியாச்சு. ஆனா 2 குழந்தைங்க தப்பலை. சரியா? வெளியாளுங்க தப்பலை. அவங்க 2 பேருக்கும் ஐயா தான் போய் சமாதி வைக்கிறாரு. யாரு? ஆமா, செல்வையா தான் போய் 2 குழந்தைகளுக்கும் சமாதி வைக்கிறாங்க. உடம்பு எப்படி இருந்துச்சு? பூ போலதான் இருந்தது. அது இன்னைக்கும் அப்படி கட்டி வச்சு கோயில் மாதிரி வச்சு அவங்க அந்த ஊர்ல அவங்க எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்க. கோயில் மாதிரி ஆக்கி அதை வணங்கிட்டு இருக்காங்க. பூ போல இருந்துச்சு. இப்ப இங்க என்ன தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆனதுனால ஊர் மக்களை சமாளிச்சாச்சு. என்னன்னா ஆக்சிடென்ட்ல குழந்தை போயிடுச்சு அப்படின்னு. இப்ப தாய் தகப்பனுடைய கேள்வி என்னன்னா, குழந்தையினுடைய வயசு என்ன? அதுக்கு இவ்வளவு நேரமா? நம்ம இதிகாசங்கள்ல அப்படி இருக்கு இல்லைங்களா? தாய் தப்பமா இருக்கும்போது அவங்க என்ன கிடைக்கிறாங்களோ அது குழந்தையும் போய் செய்வோம். அல்ல, அதுதான் இப்ப கடிஜா கரெக்டா சொல்லிருச்சு. என்னன்னா கரெக்டா சொல்லிருச்சு. நம்ம ஆக்சிடென்ட் ஆனதுனால, பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்மளை விட வேகமா உட்காரணும். குழந்தைகளுக்கு என்ன ஆயிடும்? போய் சுஸ்தானத்துல உள்ள போய் லாக் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால என்ன ஆயிடுவாங்க? திரும்ப ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க. ஏன் ரிட்டர்ன் ஆக மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு கமிட்மெண்ட் குரு சொல்லிட்டாரு, கமிட்மெண்ட் கிடையாது. அதனால அங்க கட் ஆயிடுது. அது போய் அதே இது இப்ப ஆக்சிடென்டே ஆகல. ஒரு 6-7 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு, இதை பண்ணிக்கிட்டே வருது. அதுக்கு என்னன்னே தெரியாது. மேல போயிடும், போய் மேல நிற்கும், நல்லா இருக்கும், சுகமா இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கு, இறங்கி வரமாட்டாங்க. குழந்தைகளுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கு, இறங்கி வரமாட்டாங்க. எதனால இறங்கி வரமாட்டாங்க? அவங்களுக்கு எங்க சந்தோஷம் கிடைக்குதோ, அவங்களுக்கு எங்க சுகம் கிடைக்குதோ, அவங்களுக்கு எங்க மனநிறைவு இருக்கோ அந்த இடத்த விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கீழே வரமாட்டாங்க.
அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மேல இருந்து கீழே இறங்கி வர்றதில்ல. மற்ற எல்லாத்தையும் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நடக்கக்கூடியது தான் அது. புரியுதா? இது இப்படி நடக்கக்கூடியது தான். இது நமக்கு விவரம் தெரியாம என்ன செய்யறோம், சின்ன வயசுலயே இப்படி ஆயிடுச்சேன்றது. ஆனா அவங்கள பொறுத்தளவு அது சந்தோஷம், ஆனந்தம், பரமானந்தம் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஆமா. இப்ப நம்ம பழி யார் மேல தூக்கி போடுவோம்? சாமி மேல தூக்கி போடுவோம். என்ன இப்படி எல்லாம் சொன்னீங்க, இப்படி ஆயிடுச்சேன்னா, நான் சொல்லியிருக்கேன், மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் ஒரு தனி மனிதனுடைய மரணம் என்பது விளையாட்டு மாதிரி. ஒருத்தன் இறந்துட்டான்னா நம்ம அழுவோம், அவங்க சிரிப்பாங்க, ஆனந்தப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. என்னன்னா, ஒரு சிறையில இருந்து ஒரு பறவை விடுபட்டு வெளியில வந்துருச்சு, வாடா வாடா நீ நம்ம பிள்ளை சீக்கிரம் வந்துடுறா, திரும்ப அந்த கூடெல்லாம் நம்ம தேட வேணாம் வாடான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க மனிதர்களுக்கு அது துக்கம், துயரம், தலைவலி, அது பெரிய இம்சை இல்ல. இதுதான் நடக்கக்கூடியது குழந்தைகளுக்கு. சரியா? இது அப்படியே 12 வயசு 20 வயசுக்கு மாத்தி போடுங்க. இவன் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பான், 1 மணி நேர பயணத்துல ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பான். லேசா போய் தொட்டாலும் திரும்ப வந்துருவான் வெளியில, இழுத்து விட்டுரும் வெளியில. இது அவனுக்கு மட்டும் இல்ல, நமக்குமே என்ன நடக்குது, போயிட்டு வரோம்ல. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. புரியுதா? அதனால இந்த குழந்தைகள் சமாதி ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை நினைச்சு எடுத்த உடனே அவர் கன்னியாயா சொன்னாரு, அதை பத்தின வருத்தமும் வேண்டாம், சந்தோஷமும் சிந்தனையும் வேண்டாம் நமக்கு. அதுதான் தீர்மானிக்குதுக. நான் எனக்கு 7வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த பொருள் பிடிச்சிருக்கு, நான் அங்கிருந்து இறங்க மாட்டேன் இன்னும் கத்த ஆரம்பிச்சா நம்ம என்ன செய்வோம்? வேற வழி இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. ஒண்ணு நம்ம 7வது மாடி ஏறணும், இல்லையா 7வது மாடியில யார் முன்ன போய் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லி இறக்கணும். முன்னாடி போனவங்கள நம்மளால பார்க்க முடியுதா, சொல்ல முடியுதா? தெரியல இல்ல. அப்புறம் அதுவா இறங்கி வந்தாதான் உண்டு. அது வரமாட்டேங்குது. சரி, அது எங்க இருக்குதுன்னு யோசிச்சா அது நல்ல இடத்துல இருக்கு, சேஃபா இருக்கு, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது ரைட்டு அப்படின்னு சொல்லி விட்டுறோம். குழந்தைகளுக்கு நடக்கக்கூடியது இப்படித்தான். ஏன் இந்த பேச்சு வந்தது அப்படின்னா, சித்த வித்தியார்த்திகள் குடும்பமா வித்தை வாங்கி பாதியில வர்றவங்க இருக்காங்க. அதாவது பாதியிலன்னா கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இப்பதான் வந்து வித்தை வாங்குவாங்க, பயிற்சி எடுத்துவாங்க, குடும்பமா எடுத்துக்குவாங்க, பயிற்சி செய்வாங்க. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமாகி வித்தை எடுத்து திருமணம் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யுது, குழந்தை பிறக்குது. இது 2க்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த சித்த வித்தியார்த்தியாவே இருந்து திருமணம் பண்ணி பிறக்கிற குழந்தைய பத்தி எந்த கவலையும் கிடையாது. அது இருந்தாலும் சரி போனாலும் சரி அது பத்தி நமக்கு சிந்தனையே தேவையில்லை. ஆனா இவங்க 2 பேருக்கு இருக்காங்க, ஏற்கனவே பிறந்திருக்கு பாருங்க, அவங்கள சரி பண்ணி கொண்டு வர்றது தான் நமக்கு சவாலான விஷயம். அவங்களுக்கு தான் அந்த இடம் புரியாது. ஏன்னா அதுவுமே 5 வயசு 6 வயசுன்னா நம்ம குழந்தைகள் நிலைமையில தான் அதுவும் இருக்குது. வந்து உக்காந்த உடனே டக்குன்னு இங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த சித்ரா மகங்க 2 பேரை சேர்த்து சொன்னோம்னா ஒரு 6-7 சின்ன குழந்தைகளுக்கு வித்தை கொடுத்துருப்போம். பெரியவங்களை விட சூப்பரா செய்யறாங்க. நான் வரிசையா கொடுக்கும்போது பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் எனக்கு டைம் எடுக்கும். வித்தை ரொம்ப டைம் எடுத்து, நமஸ்காரம் உட்கார, ரொம்ப டைம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பசங்கள்கிட்ட போய் உக்காந்தா என்ன புரியுதா, செய்வியான்னா செய்யின்னு சொல்றதுக்குள்ளே என்ன பண்ணிடுறானுங்க, டக்குன்னு கதி எடுத்து செஞ்சு. சிவானந்தன் ஒரு பையன் எடுத்துட்டான் பார்த்தீங்களா, அதுலதான் இருக்காங்க. ஆமா, அவங்க அதுலதான் இருக்காங்க. அதுலயே இருக்கிறவங்களுக்கு மேலும் நம்ம ஓவர் டோஸ் கொடுத்தோம்னா பூஸ்டப் ஆயிடும். அது என்ன ஆயிடும், போய் சேர்ற இடத்துக்கு போய் சேர்ந்துரும். இப்ப இதெல்லாம் பார்த்து நாளைக்கு எவனும் பிள்ளைய கூட்ட வர மாட்டான், ஒருத்தனும் குழந்தைகளை கூட்ட வர மாட்டானுங்க இல்லையா? அதை பத்தி நம்ம கவலையே கிடையாது. நம்ம ஒரு உண்மையை சொல்றோம், தெளிவா சொல்றோம், நல்லா கேளுங்க. இதே பிள்ளை 25 வயசுல உங்களை படாத பாடுபடுத்தி இவனை விஷத்தை வச்சு கொன்னாலும் பரவாயில்லன்ற சிந்தனை வர வைக்கிறதும் அதே பிள்ளைதான்.
அந்த பிள்ளை 6 வயசுல இந்த மாதிரி வித்தையில இருந்து சமாதியானா ஏத்துக்க முடியாம தவிக்கிறதும் நீதான். அப்ப 2 மனநிலையில இருக்கிற உனக்கு எந்த சத்தியமும் தர்மமும் தெரியாது. அதுதான் உண்மை. உனக்கு சத்தியம் எது தெரியாதுங்கிறத விட செயல்படாது. இல்ல, அவங்களுக்கு எது நியாயம் தர்மம்னு தெரியாது, மனக்குழப்பத்துல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இதை பத்தி அதை கண்ணையா அழகா ஆரம்பிக்கும் போதே சொன்னார், இதை பத்தின சிந்தனை அவனை பத்தி எனக்கு என்ன இருக்கு, அவன் பேசிட்டு போறான் அந்த தெளிவு தான் இங்க வர வேண்டியது. ஆனா ஏன் நிகழுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் அழகா சொல்லுச்சு கதீஜா. ஏன்னா அது டக்குன்னு அந்த இடத்துல போய் என்ன செய்யும், ஏறி உக்காந்துக்கும். நமக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்ப அதே கார்ல போன தாய் தகப்ப என்ன செஞ்சுட்டாங்க, ஏன் பொழைச்சாங்க? இப்ப அந்த கமிட்மெண்ட் போயிடுச்சு. இருந்தது 2 கமிட்மெண்ட், அது போயிடுச்சுல இல்லையா? அப்போ அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்ல வச்சிருந்ததுனால அவங்க வெளியில வந்துட்டாங்க. அவங்களும் எதுவுமே இல்லாம பிளைனா இருந்தா என்ன ஆயிருக்குன்னா அது உள்ள போய் லாக் ஆயிருக்கும். இப்ப கமிட்மெண்ட்னு சொல்லி அவங்க வந்தாங்க, இருந்த கமிட்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க, தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு நம்ம மார்க்கத்தை பத்தி எல்லாம் பெருசா பெரிய இடங்கள் எல்லாம் பேசி ரொம்ப விசேஷமா எல்லாம் செஞ்சுட்டு வந்து இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த மனநிலை தைரியம் அந்த புரிதலோட இருக்கக்கூடியது. ஆனா வெளிய ஆளுக கேட்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. நீங்க சொல்லும்போது நீங்க சொல்றது வந்து ஒரு நியூஸ்னு வச்சுக்கோங்க. நியூஸுக்கே நம்மளுக்கு அது பயம் வருது. சேர்க்காது. அது கூட நம்ம போய் டவர் பண்ணும்போது அதோட கூட உண்மையா பயணம் வரும்போது சோதனையான. ஆமா, சோதனை தான். அது சோதனை தான், பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க அதுல இருந்து நார்மலுக்கு வந்து ஆமா வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இது இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவம் ஒண்ணு. 2வது, நமக்கு இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மேல போறோம் அப்படின்னா இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு எனக்கு என்ன ஆயிடும் தெரிஞ்சு. இதுக்கு மேல போகக்கூடாது. இதுக்கு மேல போனா என்ன ஆக மாட்டோம், வரமாட்டோம். அதனால ஒரு அளவுகோல் வச்சிருப்போம், வச்சுட்டு தான் ஓடுறது வண்டி. ஆமா, இப்ப கார்ல ஸ்பீடா மீட்டர் வச்சிருக்கான்ல பஸ்ல எல்லாம், அது மாதிரி வச்சுக்கிட்டு தான் ஓட்டுறது. இதுக்கு மேல வண்டியை ஓட்டக்கூடாது அப்படின்னா கமிட்மெண்ட் வச்சிருக்கேன்னு அர்த்தம். உடனே நீங்க மகோன் ஜீவன்லாம் நினைக்க கூடாது, நான் அதுக்கு முன்னாடியே கமிட்மெண்ட் வச்சேன். ஆமா, கமிட்மெண்ட் வச்சிருக்கோம்னு அர்த்தம். அதனால என்னன்னா நம்ம கீழே இறங்கி வந்துடுறோம். இப்ப நீங்க எல்லாரும் அந்த கமிட்மெண்ட்டை தூக்கிட்டீங்கன்னா சடனா என்ன ஆயிடும், மேல போய் உக்காந்துக்கிறோம். இப்ப நம்ம அந்த கமிட்மெண்ட்டை விடுறதா இல்லை. அததான் சாமி பலகைன்னு சொல்லி சொன்னார். அத விடுறதா கிடையாது. ஆமா ஆமா நடக்குது. ஆமா, அது வேற. அதனாலதான் சாவி ஏன்ட்ட இருக்குன்னே சொல்லிட்டே இருக்காரு. புரியுதா? இதை எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி, நீ இப்படி எடுத்துக்கோ, இந்த சமாதி பூர்ணத்துவம் ஆவதற்கான அந்த முறையை நீ இப்படி எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் செய்கிறார்கள். எப்படி? உடலுறவு செய்யறாங்க. இந்த உடலுறவுல ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது அவங்க 2 பேருமே சேர்ந்து நொடி பொழுதுல எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க பூர்ணத்துவம் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேளுன்றாங்க. 2 பேரு தாம்பத்தியம் பண்றாங்க, பூர்ணத்துவம் ஆயிருக்காங்களா அப்படின்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றார். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நீ ஆனா நாளைக்கு அவனாக வாய்ப்புண்டு, இன்னைக்கு அவனானால் மறுநாள் அவள் ஆவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு முந்தின அது மாதிரி நடக்கத்தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப 2 சமமா சேர்ந்து அந்த வேலை முடிஞ்சதுன்னா அதுதான் என்னன்றாங்க, சமாதின்றாங்க. ஆமா ஆமா, இல்லாட்டி தனி சுகம் தான் அது இல்ல, அதுதான் சமாதி அப்படின்றாங்க. சரியா? இப்ப பாருங்க, இன்றைய பொழுது நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணு மனைவிக்காக ஆரம்பிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கணும், ஆரம்பிக்கணும். இப்படித்தான் அந்த உறவு ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப அதவே நமக்கு சொல்லும் பொழுது சொல்றாங்க, மனம் என்பது பெண் இல்லையா?
சாமி சொல்றாருல, புருஷன் ஸ்திரீ, மனம் என்பது பெண் சக்தி, ஜீவன் என்பது ஆண். நல்லா கேட்டுக்கங்க. இப்ப மனதுக்கு ஆசை வருது, என்னது? கூடணும்னு சொல்லி ஆசை வருது. நல்லா கேட்டுங்க. ஆனா மனது கூடணும்னு நினைக்கிறது எதோட கூடணும்னு நினைக்குது? எல்லாரும் டக்குன்னு ஜீவனன்னு சொல்றீங்க. சாமி அப்படி சொல்லல. சாமி அப்படி சொல்லல. மனம் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறதுன்ற, புருஷனை விட்டு விட்டு மற்றவர்களோடு அது தொடர்பில் இருக்கின்றதுன்னு சொல்றார். தெளிவா சொல்றார். என்ன அர்த்தம்னா, அப்ப மனசு உள்ள திரும்பலன்றார். புருஷன் எங்க இருக்கான்? உள்ள இருக்கான். ஆனா இது எங்க தொடர்பு கொண்டிருக்கு? வெளியில. வெளியில 1000 பேர் இருக்கான். 1000 பேர் மீன்ஸ் மனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், ஆசை, பொறாமை, போட்டி, இதுகளோடு அது விபச்சாரம் செய்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. விபச்சாரம் செய்யக்கூடிய மனம் என்றைக்குமே ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது, பேரின்பத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த ஆனந்தமும் பேரின்பமும் எப்பொழுது கிடைக்கும் என்றால், தன்னுடைய புருஷனோடு சேரும் பொழுது மாத்திரம்தான் கிடைக்கும்ன்றார். சரி, தன்னுடைய புருஷனோடு சேர்ந்தா அது கிடைச்சிருமா அப்படின்னால், இன்றைய பொழுது இந்த இந்த நொடி அந்த உணர்வானது 2 பேருக்குமே இருக்க வேண்டும்ன்றார். அந்த ஏக்கம் சிந்தனை, எது? மோட்சம் அடைய வேண்டும் என்கிற சிந்தனை ஜீவனுக்கும் இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? மனசுக்கும் இருக்கணும். ஒருத்தருக்கு விருப்பம் இருந்து இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் அந்த சம்பவம் நடக்குமான்னு கேட்கிறான். இல்லையா? இப்ப நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன செய்யறான்? பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறோம். விருப்பம் இல்லாத பெண்ணை தங்களுடைய இச்சைக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது தப்பா தோணுது இல்ல? தப்பா தானே தோணுது இப்படி சொல்லும் பொழுது, இல்லையா? சாமி பாருங்க, அப்ப இது தப்பு, கரெக்டா? ஆனா சாமி என்ன சொல்றாரு? நம்ம அதை செய்யலைன்றார். நம்ம அதை செய்யல அப்படின்றார். ஏன்னா அங்க மனமே குருன்ட்டார்ல, மனம் சுக்கிலன்ட்டாரு, மனம்தான் விஷ்ணுன்ட்டாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு மனமே ஈஸ்வரன் ஆகும்னு சொல்லிட்டாரு. எங்கெல்லாம் தூக்க முடியுமோ அங்கெல்லாம் தூக்கிட்டார். மிக உயர்வாக பேசும் பொழுது இப்ப நீங்க வற்புறுத்தவே வேணாம், பெண் என்ன செய்வா? தானாக வர ஆரம்பிச்சிருவா உள்ள. அப்படி வரும் பொழுதுதான் நீங்கள் சேரும் பொழுது உங்களுக்கு ஆனந்தமும் பேரானந்தமும் இன்பமும் பேரின்பமும் கிடைக்கும் சொல்லி சொல்றார். இது நடக்குதான் கவனின்னு சொல்லி சொல்றார். இது நடக்குதான் கவனி. அதை பிராக்டிக்கலா சொல்றார், பிசிக்கலா சொல்றார். அப்படி எனக்கு வராது, அதான சிக்கல் என்னட்ட. அதாவது மனம் என்பது இப்ப வியாபித்து இருக்குல்ல, கண்ட பேரோட சேர்ந்து இது பண்ணிட்டே இருக்கோம். புருஷனோட சேரு மட்டும்தான் அந்த ஆனந்தம் பேரானந்தம் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? நீ ஒரு நாள் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர போறீங்க இல்லடா, 2 பேருக்குமே ஆசை வந்து இது நடக்குதான் கவனின்றார். அது அப்படி நடக்காதுன்றார். சரியா? அப்படி இல்லையே, அது 2 பேருக்கு சேர்ந்து தானே நாங்க அப்படித்தானே செய்யறோம் அப்படின்னு. இல்ல, ஒருவருக்கு வந்த ஆசையினால் இன்னொருவர் தூண்டப்பட்டு, நல்லா கவனிக்கணும், என்ன செய்யப்பட்டு? தூண்டப்பட்டு. அது பேர் பலாத்காரம். அது பேர் என்னது? பலாத்காரம். தூண்டப்பட்டு அதன் பிறகு அது என்ன ஆகுது? தூண்டுனா என்ன ஆகும்? இப்ப சும்மா இருக்க முடியுமா? அதன் பிறகு உறவு வைத்துக் கொள்கிறாங்க. ஆகாது. ஆமா, அதிருப்தியில இருக்கும். இது ரெண்டுமே எப்ப பூர்ணத்துவமான திருப்தி அடையுதுன்னு கவனி. என்னைக்காவது அது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்னைக்காவது நடந்திருக்கா? எல்லாம் டவுட்ல தான் சொல்றீங்க. ஆமா, ஏன்னா நம்ம அதை கவனிக்கலன்னு அர்த்தம். சாமி என்ன சொல்றாரு? அதை கவனிக்கல, நீங்க கவனிக்கல, அந்த சிந்தனைக்கே நீங்க போகல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை உள்ள சொல்லும் பொழுதுதான் மனம் விபச்சாரம் செய்து கொண்டிருக்க மனத்தை உள்ளே திருப்பி புருஷனோடு உறவு கொள்ள வைக்க வேண்டியதாகும் சொல்லி சொல்றாரு. புரியுதா? வா, அதெல்லாம் வேண்டாம், விட்டுரு, அதெல்லாம் வேஸ்ட். ஆமா, நீ இங்க வா, உனக்கு என்ன வேணும்? ஆமா, அதை நான் பாத்துக்கிறேன்.
அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்திரீ புருஷ உறவுன்னு சொல்றாரு. சொல்லும்போது அதுதான் சாமி சொல்றாரு ஒரு இடத்துல, சம்போகம் வேற சம்யோகம் வேற, நீ சம்போகத்தை யோகமாக மாற்று அப்படின்றார். போகமா போவது வெளியில, யோகமாவது உள்ள அப்படின்னு சொல்றார். இது குழந்தைகளுக்கு சாதாரணமாக நடக்குதுன்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு சாதாரணமாக நடக்குதுன்றாங்க. அது எப்படி தெரியுமா சொல்றாங்க? ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு கிடைக்கக்கூடிய சுகத்தை குழந்தைகள் சாதாரணமாக அனுபவிப்பதாகவும் சொல்றாங்க. குழந்தைக்கு யாராவது பார்ட்னர் இருக்கா? இல்ல. ஒரு ஆண் குழந்தைய பெண் குழந்தைய கிடையாதுல்ல. பட் ஆனா அந்த குழந்தை என்ன செய்யுது? அந்த சுகத்தை அனுபவிக்குது. எதனால அனுபவிக்குதுன்னா, மனம் என்கிற பெண் இப்ப 6 வயசு 7 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, மனம் என்கிற பரிசுத்தமா இருப்பான். அவ வெளியில போய் விபச்சாரம் பண்றது இல்லை, எது மேலேயும் அவளுக்கு நாட்டம் கிடையாது, உலக அறிவு கிடையாது. அதுவே ஒரு குழந்தை, அவ என்ன செய்யறா? புருஷனோட தொடர்பு கொள்றா. அப்ப அங்க என்ன நடக்குது? ஆனந்தம் பேரானந்தமாக மாற ஆரம்பிக்குது, இன்பம் பேரின்பமாக மாற ஆரம்பிக்குது. அதனால அது அந்த நிலைக்கு ஈஸியா டிராவல் பண்ண முடியுது. இப்ப நம்ம அப்படி செய்யறோமா? முடியாது. ஆனா அப்படி செய்யணும்ன்ற, பலாத்காரம் செய்யாமல் அந்த உறவை மேற்கொள்ள வேண்டும்ன்றார். எப்படி? மனதை வம்பா பிடிச்சி உள்ள இழுக்காம. அதுதான் சாமி சித்த வித்தியில டெக்னிக் வச்சாரு. எல்லா பயிற்சியிலையுமே மனதை ஒருமுகப்படுத்துன்னு சொல்லுவாங்க, மனதை ஒருமுகப்படுத்துன்னு சொல்லுவாங்க, மனதை அடக்குன்பாங்க, மனதை கட்டுப்படுத்துன்பாங்க. சாமி மதம் தான் என்ன செஞ்சாருன்னா, மனதை ஒடுங்க வைப்பதாகவும் சொன்னாங்க. சரிதா? ஒடுக்கம் என்பது இப்ப அங்க இருக்கு, அங்க இருந்து இங்க வரணும். எப்படி பாத்துக்குங்க, ஒரு லப்பர் பேண்ட் இருக்கு, இது என்ன செய்யறோம்? இப்படி இழுத்து பிடிக்கிறோம். இப்ப டப்புன்னு விட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்க கையில வந்து அடிக்கும், வலி வேதனை இருக்கும். அதே இதை நீங்க எப்படி இங்க இருந்து இழுத்தீங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும்? அப்படியே கொண்டு வந்து விடணும். அப்படி அங்க இருக்கக்கூடிய மனதை ஒடுங்க செய்வதாகவும் சொல்றார். அந்த ஒடுங்க செய்யறதுக்கு என்ன செய்யணும்? அதான் அந்த மெதுவா விடுறது. அந்த மெதுவா விடுறதுக்கு என்ன செய்யறது? இப்ப இங்க வந்தாச்சு, திரும்ப என்ன செய்யறோம்? அப்படி நம்ம எதை செய்யறோம்? வித்தை செய்யறோம். இதை செய்யும் பொழுது வெளியில் வியாபித்திருக்க மனம், விபச்சாரம் செய்து கொண்டிருக்க மனம் தானாக உள்ளே ஒடுங்க வருகிறது. அடங்கல, ஒடுங்க வருகிறது. இந்த ஒடுக்கத்துக்கு அப்புறம்தான் சாமி எங்க போறாரு? அடக்கத்துக்கு போறாரு. அடங்கிய மனமே குருன்னு போறார். இது குழந்தைகளுக்கு ரொம்ப சாதாரணமா நடப்பதனால அந்த நிகழ்வு அதுகளுக்கு ரொம்ப எளிமையா கை கூடியிருது. அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்னார். கள்ளத்தனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுகளுக்கு தேவையில்லைல்ல. இதே 12-15 வயசு தாண்டிடுச்சுன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஜபம் நிஷ்டை தானே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம், நாங்க உட்காந்து செஞ்சுக்கோம். நமக்கு இந்த இப்பவே என் பையன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நீ பண்றது தப்பு, சரியா பண்ணுன்றான் என்னைய பார்த்து. இல்லையா? ஆமா, நீ தப்பா பண்றப்பா, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ ஒழுங்கா பண்ணும் போதோ அப்படின்றான். அதையும் நம்ம கேட்டுக்கிறதான் வேணும். என்ன செய்யறது? இல்லையா? ஏதோ ஒண்ணு அறிவுறுத்துது நமக்கு அப்படின்ற மாதிரிதான் அது. அதனால சிறு குழந்தைகள் ஞானம் அடைவது, மோட்சம் அடைவது என்பது ரொம்ப சாதாரண விஷயம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது சில நேரங்களில் கருவிலையும் நடக்க வாய்ப்பு இருக்கு, கருவறையிலேயே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, வெளியில வந்தும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக சித்த வித்தியார்த்திகள்லாம் பயப்பட வேண்டாம். ஆமா, நம்ம எல்லாத்துக்கும் சாமி தான் காரணம். அம்மா சொன்ன மாதிரி சாமி தான் சாவியை கையில வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த நிகழ்வு நடந்தால் நீங்கள் எப்படி மனநிலையில இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம பசங்க சீக்கிரம் போயிட்டாங்க அப்படின்னு இருக்கணும். சரியா? ஆமா, இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஆமா, இன்னைக்கு எப்படி நிஷ்டை போக போகுதுன்னு தெரியல, பார்த்துக்குவோம். சரியா? நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுச்சு.